நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோடய ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்குது டேக் குக் லவ் ஃபிக்ஷன். ஓகேடா. நான் தான் ஃபேரி, தெரியுதா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ க்யூட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு உள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்கேவுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ லிட்ரலி நான் மெல்ட் ஆகிட்டேன் அந்த எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு சொல்ல ஒரு மாதிரி வேர்ட்ஸே இல்லை, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, டேக் குக் லவ் ஃபிக்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரையும் அன்போடு வருக வருக என வரவேற்பது உங்கள் ஃபேரி. கிரிஞ்சு பண்ணுறேன்ல, சாரிடா. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேனா, அதனால தான். ஓகேடா, என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க்கை நான் இதில் பின் பண்ணுறேன். இந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் சேனலில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய ஒன் ஷார்ட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்கேவோட தேர்ட் பார்ட்டு தான். ஸோ செகண்ட் பார்ட்டையுமே நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்துட்டு நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதுனால என்னால் உங்களுக்கு வார்ம் வெல்கம் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் தேர்ட் எபிசோடில் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் எம்கேவோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டுக்குள்ளே வாங்க. பிகாஸ் எதுவுமே பார்க்கலன்னா இது புரியாதில்ல, அதனால தான். ஓகேடா, இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எம்கேவோட தேர்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு ரீக்கப் பார்த்துக்கிட்டோன்னா டேஸ் ரொம்ப ஆயிடுச்சுல்ல. ஸோ குட்டியாக ஒரு ரீக்காப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிடலாம். ஸோ செகண்ட் எபிசோடில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம ஜேகே அப்படியே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோபியும் ஆரம் அப்படியே போய் காப்பாற்றி கூட்டி வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேக்குக்குள்ளே குட்டி குட்டி ரொமான்சஸ் மூமெண்ட்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம யூன்மினிக்குமே நம்ம வச்சுருப்போம். ஸோ லாஸ்ட்டில் இதோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஜானை வந்து ஜேகே வந்து கடத்தியிருப்பார். ஸோ அங்கே வந்து நம்ம ஜெர்மன் மாஸாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பேன். ஸோ ஓகே, அதுலேருந்தே அப்படியே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறோம். ஒரு பிளாக் கலர் காரில் ஒரு பர்சன் அவ்வளோ ஸ்பீடாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அந்த பர்சனோட காரை ஒரு 10 கார் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இப்போது அந்த கார் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆக அதுலேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்குறாங்க. ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பிளாக் அண்ட் பிளாக்கில் அவ்வளோ கெத்தான் அவ்வளோ மாஸாக இறங்குறாரு அந்த காரை விட்டு. இப்போது இறங்கி முடிச்சுட்டு அப்படியே கீழே பார்த்தா அவரோட பேக்கெட்டில் ஒரு கன் இருக்குது. அந்த கன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே போனால் ஒரு கான்ஸ்டபிள் தான் அப்படியே எழுந்திரிச்சு, சார் நீங்கள் என்ன சார் இங்கே உள்ளே போகலாம் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பர்சன் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே உள்ளே இருக்க எல்லா கான்ஸ்டபிள் போலீஸ் எல்லாருமே இந்த பர்சனை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் அப்படியே போயிட்டு ஒரு பர்சனுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து அந்த பெஞ்ச் மேலே அப்படியே காலை வைக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த பர்சன் அப்படியே எழுந்திரிச்சு, ஏய் யார் நீ, எங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இருக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நான் ஒரு போலீஸ், ஏன் முன்னாடி வந்து தைரியமாக உட்காந்து காலெலாம் தூக்கி மேலே வைக்கிற அப்படின்னு அந்த போலீஸ் கேட்க, இப்போது அந்த வந்து உக்காந்தாங்கல்லடா. ஸோ அந்த பர்சன் தான், இது உன்னோட ஸ்டேஷன் தான், நீ தான் எங்கள் போலீஸ், ஆனால் இங்கே மரியாதை யாருக்கு அப்படின்னு கேட்க. ஸோ இப்போ அந்த போலீஸும் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இந்த பர்சன் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு நின்று அவ்வளோ பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த உட்காந்துருக்க பர்சன் தான், யாரோட இடம் அது இங்கே முக்கியமே கிடையாது, இங்கே மரியாதை யாருக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த போலீஸ் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஹே, ஆஃப்டர் ஆல் ஒரு மாஃபியா, உனக்கே இவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும், நான் அதில் போலீஸ்காரன்டா, போலீஸ்கார் நீங்கள் ஒரு போலீஸ்கார் தான், ஆனால் இதோ உங்கள் முன்னாடி கன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்ன பண்ண முடியும் பண்ணு பார்க்கலாம், பிடுங்கு, உன் போலீஸ் யூனிஃபார்மை வச்சு என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கு. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜான் ஜங்குக், பாரா போலீஸ்காரருக்கு நம்ம பேர்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சே வா. என்ன தெரிஞ்சே வா, தெரிஞ்சே தாண்டா தூக்குனேன், உன்னோட ட்ரக்குன்னு தெரிஞ்சு தான் தூக்குனேன். ஓ, என்னோட ட்ரக்குன்னு தெரிஞ்சே தூக்கிடுங்க, அவ்வளோ தைரியம் உனக்கு, தைரியம்தான், உன்னால் இப்போ என்ன பண்ண முடியும்
அப்படின்னு அந்த போலீஸ் அப்படியே திமிரா பேச இப்போ ஜேகே தான் அப்படியே எந்திரிச்சு அந்த கன்னை அப்படியே அந்த போலீஸ் மேலே பாயிண்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இப்போ அந்த கான்ஸ்டபிள் தான், சார் 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 விட்டுருங்க சார், புதுசாக வந்திருக்காரு சார், அவருக்கு உங்களை பற்றி தெரியாது சார், விட்டுருங்க சார். ஏய், புதுசாக வந்தா சொல்லணும், என்னை பற்றி சொல்லணும். இந்த சவுத் கொரியாவுக்கு எவன் புதுசாக வந்தாலும் அங்கே பெரிய யாருன்னு நீ சொல்லணும், புரியுதா? சார் நான் பார்த்துக்கிறேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஹேய் எடு, என்ன அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்ருக்க? இங்கே நீ போலீஸா அவன் போலீஸா? சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? ஏய், உங்கள் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. என்னோடய ட்ரக்ஸை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுடா. உன்னால் என்ன பண்ண முடியும்? டா பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்கிட்ட இது வேணாம். ஹேய், என்னடா வந்து ரெண்டு பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்ருக்க? இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்ருக்க. பெரிய மயிர்னா பிடுங்க வேண்டியதானே? பிடுங்கணும், பிடுங்கிடலாமா? நான் எவ்வளோ பெரிய மயிறு, என்னால் எந்த மயிரை பிடுங்க முடியும்னு காமிக்கவா அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே அவரோட பாடி கார்டை பார்க்க. ஸோ அந்த பாடி கார்டு தான் அப்படியே லைட்டாக தலையை மட்டும் ஆடிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஜேகே அப்படியே அந்த சேரில் உட்காந்துக்க அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த போலீஸும் அவ்வளோ திமிராக நின்றுட்டுருக்காங்க, நீ என்ன பிடுங்கலையோ பிடுங்குடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அப்படியே அந்த பாடி கார்டு தான் உள்ளே வரான். வந்துட்டு ஜெகே கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த போலீஸ்க்கு இப்போ தான் டக்குன்னு ஏதோ ஞாபகம் வருது. ஸோ டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், நான் போலீஸ்கார், வீட்டுக்கு கால் பண்ணிங்களா? உன் புள்ள ஸ்கூல் போயிட்டானே, எப்படி சேஃபாக இருக்கானா? உன் பொண்டாட்டி மார்க்கெட் போயிருந்தாலே சேஃபாக இருக்காளா, அதை கேட்டியா அப்படின்னு கேட்க இப்போ அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஏய் என்ன பேசுகிற, ஏன் பொண்டாட்டி பிள்ளையா? இங்கே பாருங்கள் போலீஸ்கார், நான் ட்ரக் டீலர் தான், மாஃபியா தான், அதுக்குன்னு ஃபேமிலியை தூக்கி வச்சுட்டு மிரட்டுற அளவுக்கு அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஆள் நான் கிடையாது. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் வந்து இவ்வளோ பக்குவமாக பேசிகிட்ருக்கேன்னா நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் உனக்கு புரிய மாட்டுது. ஸோ என்னோடய வழியில் உனக்கு இன்னும் 5 மினிட்ஸில் ஒரு லெட்ரு வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு இப்போ ஜேகே அப்படியே கிளம்ப. ஸோ இந்த பக்கம், சார் ஏன் சார் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் நான் என்ன பண்ணேன்? அவன் தப்பான வழியில எல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அதனால் ட்ரக்கை பிடிச்சி வச்சேன், அது ஒரு தப்பா? நான் போலீஸாக இருந்துக்கிட்டு இந்த வேலை கூட பண்ண முடியாதா? இங்கே பாருங்கள் சார், இந்த சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கிறது தான் சட்டம், அவர் கீழே தான் கவர்மெண்ட்டே இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்னு மட்டும்தான் நினைக்கிறேன். மறுபடியும் அவர்கிட்ட வாலாட்டிங்கன்னு வைங்களேன், இருந்த தடம் தெரியாமல் அழிச்சிடுவார். அவர் கையால் அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த போலீஸ் தான் அப்படியே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸில் அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே காட்டணும்னா, ஏய் வண்டியை வீட்டுக்கு விடு சார், அது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஏய் வீட்டுக்கு விடுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பர்சன் அப்படியே காரை ஓட்டிகிட்டு போக இப்போ அப்படியே ஒரு பெரிய மேன்ஷனில் தான் காட்டுறோம். ஸோ அந்த மேன்ஷனில் அப்படியே போயிட்டு ஜெக்கியோட கார் நிற்க இப்போது ஜங்குக் தான் அப்படியே இறங்கி கையில் ஒரு சிகரெட்டோட அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க மைட்ஸ் எல்லாம் அப்படியே பவ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜேகே யாரையுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்கார்றாரு. ஏய் சொல்லுங்கள் சார். எங்கே அவன்? சார் இன்னும் வரல சார். டைம் ஆச்சு. தெரில சார், இன்னும் வரல. தெரிலையா? இப்படி தான் இர்ரெஸ்பான்சிபிளாக என்கிட்டே வந்து சொல்லுவேன். சார் இல்லை சார், நான் கால் பண்ணி கேட்டேன் சார், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னார் சார். எதுக்கு தெரியல சார். பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே ஒரு பிளாக் கலர் கோட்டோட உள்ளே வர்றாங்க. ஸோ வந்து அப்படியே ஜேகே பக்கத்தில் உட்காடுறாங்க. ஹே எங்கே போனேன்? எல்லாம் ஒன்றால் தான். என்ன பிடுங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக? நான் என்ன பிடுங்கினேன்? நான் ஒன்றும் பிடுங்கலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு போலீஸை மாட்டிட்டு வந்திருக்கேன், அப்படி தானே? அது வந்து அவன் ட்ரக்ஸை பிடிச்சி வச்சுருந்தான், அதான் லைட்டாக மிரட்டினதோடு விட்டுட்டேன். கை வைக்கலான்னு பார்த்தேன், நீ தான் கத்துவியே, அதான் விட்டுட்டு வந்துட்டேன்.
இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது. இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு போலீஸை மிரட்டுறதுலாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? ஹே யோங்கி, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஓவர் கிடையாது. அப்படியே ஏதாவது தப்பு பண்ணாலும் அதான் நீ கூட இருக்கல்ல, அப்புறம் என்ன? ஹே, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன்னு நினைக்காது ஜேகே. உன்னை நீ தான் பார்த்துக்கணும், எல்லாத்துலேயும் சேஃபாக இருக்கணும், புரியுதா? ஓகே ஓகே ஃபைன். ஆமாம், ஜெமினுங்க 2 டேஸாக அலே காணும். எப்போவும் ப்ரோன்னு டெய்லியும் பார்க்க வந்துடுவான். இப்போலாம் எங்கே வர்றதில்ல, என்னாச்சு? அவன் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியல. அநேகமாக ஏதாவது ஒரு பெரிய மேட்ரு பண்ணிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி சொல்ல. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே நம்ம ஜெமன் தான் அப்படியே ஒரு நைஃப் எடுத்து ஒரு பர்சனை அப்படியே கிழிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே ரத்தம் அப்படி வந்துட்டுருக்கு. பட் நம்ம ஜெமன் இன்னும் அப்படியே ஃபோர்ஸாக நல்லா கிழிச்சிட்ருக்காங்க. இப்போது ½ கழிச்சு காட்டினோன்னா அவர் அப்படியே ஒரு ரூமை விட்டு வெளியே வராங்க. ஸோ பாடி ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டாக இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போது அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ அதை எடுத்து அப்படியே அட்டென்ட் பண்ணி பேச, யுங்கி என்ன சொல்லு, எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலில் தான். என்ன சர்ஜரியா? ஆமாம், இப்போ தான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வரேன். ஓ, அப்புறம் பிஸியா? பிஸிலாம் இல்லை. என்னாச்சு திடீர்னு நீயே கால் பண்ணியிருக்கா? இல்லை, ஜேகே கொண்டு பார்க்கணும் போல இருக்கான். வர்றியா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு? எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கே. ஓகே, ப்ரோ கூப்பிட்றாரு, கண்டிப்பாக வரேன். ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்து சேஃபாவா? ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமன் அப்படியே கட் பண்ணா. எஸ், எங்கே நம்ம ஜெமன் ஒரு டாக்டரா? ஓகேவா, இப்போ தான் அவர் ஒரு சர்ஜரி தான் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ப்ரோ, ஹே ஜெமன், என்ன 2 டேஸாக என்னை பார்க்க வரவே இல்லை, என்னாச்சு? இல்லை ப்ரோ, கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல், என்ன பண்ணுறது, எல்லாம் என்கிட்ட தான் வரானுங்க. ஏதோ நான் ராசியான டாக்டர். அம்மா. ஓ, ராசியான டாக்டரா? அப்போ ஓகே. அப்புறம் எப்படி போகுது எல்லாம்? போகுது, உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லாவே போகுது ப்ரோ. என்ன ஜெமன், ஏதோ உள்ளே வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது ப்ரோ. உங்ககிட்ட போய் நான் என்ன அப்படி பேச போகிறேன்? ஹேய் ஜெமன், நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஜின், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹேய் என்னாச்சு, இப்போலாம் நீ வீட்டுக்கு வரதே இல்லை. நான் செய்கிற சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்னாச்சு? ஐயோ ஜென், உங்கள் சாப்பாடு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் ஓடி வந்துட்டேன். அப்படியா, சரிவா சாப்பிட்லாம் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜென் கூப்பிட இப்போ நம்ம ஜெமன், யோங்கி, ஜேகே 3 பேர் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது மேலேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வர்றாங்க. ஹே ஜேகே, சொல்லுங்க ஆரம், என்ன முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர இப்போ நம்ம ஜென் தான், என்ன முடிஞ்சா? இல்லை ஒன்றும் இல்லை ஜென், சும்மா தான் அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஓகே. ஆரம், சொல்லு ஜென், சாப்பிடுவாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆரமும் அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆரம் தான் அப்படியே தனியாக ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹே என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சா? ப்ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இந்த ஜேகே கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி கவலைப்படலாமா? இல்லை அதுக்கெல்லாம் ஜேகே, எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்னு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, ஏன்னா அது பெரிய டீலிங். ஐயோ ப்ரோ, எனக்கு புரியுது, உங்களோட பதட்டம் எனக்கு புரியுது. எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு விட்டாச்சு. சரி ஓகே, அந்த போலீஸ்காரன் எதுவும் பண்ணலையே? ஐயோ ப்ரோ, அவன் ஒரு அப்பாவி ப்ரோ, என் கையால் சாகிறதுக்கெலாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அப்பாவிங்கெல்லாம் இந்த ஜேகே அவ்வளோ சீக்கிரம் சீண்ட மாட்டேன். ஸோ அவன் எதுவும் பண்ணல. அப்போ ஓகே. அப்புறம் என்ன டேக்கு? இல்லை ஒன்றும் இல்லை ஜேகே. என்ன ஆரம், சொல்ல வந்ததை சொல்லுங்கள். டேக்கு என்ன? இல்லை இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஓகே நான் கிளம்புறேன். ஆரம் நான் கிளம்புறேன் ஜேகே அப்படியே சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே போயிட. இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்படியே இந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த சைடு காட்டினோன்னா அங்கே
மச்சான் என்ன வழக்கம் போல் சோகமாக இருக்க? எதுக்கு சோகமாக இருப்பாங்க மச்சான்? எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ எதுக்குடா இவ்வளோ சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அலெக்ஸ், நீனும் பார்த்துப்போ. ஓகே மச்சான். அப்புறம் என்ன, நாளைக்கு வருவியா? ஏன்டா? வருவேன்டா. சரி ஓகே, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலெக்ஸும் டேயாங் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே யாரோ டேயை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்ம டே வந்துட்டு எதுவுமே கண்டுக்கல. அவருக்கு ஏதோ தெரியுது யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் எதையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவரோட ஃபேஸு ஒரு மாதிரி எதுமோ மாறி மாறுது. ஸோ இப்போ அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ என்னைக்காச்சும் யாருமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது மேலேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வர்றாங்க. ஹே, எதுக்கு இவ்வளோ லேட்டு? உனக்கு காலேஜ் எத்தனை மணிக்கு விடுவாங்க? நீ எப்போ வந்திருக்க? அதை கேட்க நீங்கள் யார் மிஸ்டர் ஜேகே? ஏய், இங்கே பாருட்டே, எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ காலேஜ் போகும்போதும் வரும்போதும் சேஃபாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், என் பேரை கூட நீங்கள் சொல்லாதீங்கன்னு. ஏய், நான் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? நான் தானே உன்னோட மாமா. யார் நீ? என்னோட மாமாவா? அதெல்லாம் ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. இப்போது என்னோட முதல் எதிரியே நீ மட்டும்தான், புரியுதா? நட்டே கௌமாரியா என்ன? நான் கௌமாரிக்கனாவா? ஜேகே சார், இந்த சவுத் கொரியாவோட பெரிய மாஃபியா நீங்கள். நான் உங்கள் மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அதுவும் கரெக்டு தான், நீ மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே போகிறாங்க. போயிட்டு அப்படியே நின்றுட்டு, ஜேகே சார், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு உங்கள் மனசுக்குள்ளே குட்டியாக கொஞ்சமாக ஒரு மூளையில் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத, ப்ளீஸ் என்கிட்ட பேசிடாத அப்படின்னு அவர் அவ்வளோ கோமா போக, இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, நான் இது கொஞ்சமாவா? ஹேய் பேபி, என் ஹார்ட்டு ஃபுல்லாக நீ தானே இருக்க அப்படின்னு நம்ம ஜேகே அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே தான் அங்கே அவ்வளோ ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே வந்து, ஹே மச்சான் எங்கே கிளம்புற? யோங்கி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான் தனியாக போறியா? ஆமாம். ஹே, பாடி வேலை கூப்பிட்டு போ. எதுக்கா? மச்சான் மச்சான் ஒன்றும் அவ்வளோ சொம்ப கிடையாது, சவுத் கொரியாவோட மாஃபியாடா நான். என்ன நம்பிக்கை இல்லையா மேலே? நான் பாடி கூட தான் வெளியே போகணுமா? மச்சான் நான் அதுக்கு சொல்லலை மச்சான். ஏய், உனக்கு கோர்ட்டில் ஏதோ ஹியரிங் இருக்குன்னு சொன்னல? ஆமாம், போய் வாதாரில் வெளியே பாரு, லாயர் ஆக மட்டும் தெரிஞ்சில்ல, போ. மச்சான் நான் கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்ப, இந்த பக்கம் நம்ம யோங்கி தான், இவனை என்ன பண்ணுறதுனே புரியல, எங்கே போகிறான் இவன் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ யாருக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கால் பேசிட்டு இவங்கேயும் கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம டேயை காட்டணுன்னா அங்கே காலேஜில் தாண்டா. ஹேய் மச்சான் டேயாங்க. என்ன மச்சான்? இல்லை எப்பவுமே சாயந்தரம் தானே ஒரு மாதிரி சோகமாக சுற்றுவேன், இப்போ என்ன காலையிலே சுற்றிட்டுருக்க? இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை. என்ன உன் மாமா தான் ரீசனா? ஹேய், அவனை மாமான்னு சொன்னான்னு வையன், உனக்கு மரியாதை இல்லைடா. ஏய், உன் மாமான்னு சொன்னாம பின்ன புருஷன் நான் சொல்லுவாங்க. ஹேய் சைமன், சத்தியமாக என்கிட்ட நீ வாங்கிட்டு தான் போகிறப்போ. எதுக்கு மச்சான் காலையிலே இவ்வளோ சூடாக இருக்க? மச்சான் என்னை காண்டேத்தாத, நான் இப்போ சிரிக்கிற மூலில் இல்லை. அப்புறம் என்ன மூலில் மச்சான் இருக்க? ஏன் என்ன மூலில் இருக்கணும்னு நினைக்கிறேன்? மச்சான் நீ எந்த மூலில் இருந்தாலும் அது காரணம் உன் மாமாவை தானே இருப்பான். அடிச்சிட்டேன், காலையிலே அடிச்சிட்டேன். அப்புறம் மூடுன்னு சொல்கிறான்ல, அவனை மாமா இதுக்கப்புறம் சொன்னால் உனக்கு அவ்வளோதான். சரி விடு மச்சான், இதுக்கப்புறம் நான் சொல்லலை, அதை நீ அடிக்காமல் சொல்லியிருக்கலாம். அடித்தா தானேம்மா சார் நீங்கள் கேட்குறீங்க? சரி ஓகே விடு, எனக்கு பசிக்குது, சாப்பிடுவோமா, வந்து தொலை அப்படின்னு. இப்போ நம்ம சைமனும் டேயாங்கும் அப்படியே கேன்டீனுக்கு போக, ஸோ போகிற வழியில் ஒரு மாதிரி ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேயாங் தான், ஹேய் சைமன் நான் மச்சான். இல்லை அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது தெரிலையே.
சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டேயும் சைமனும் அங்கே போக, ஸோ அங்கே சீனியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பையனை ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே போனோன்னே அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாகி அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டே தான், என்ன பிரச்சனைங்க? அது ஒன்றும் இல்லை டே, அது சும்மா சீனியர் ரேகிங்கு, உனக்கு என்ன இங்கே வேலை, கிளம்பு. சீனியர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரேகிங்கா? ஆமாம், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? இங்கே பாருங்கள் சீனியர், இதெல்லாம் ரொம்ப தப்பு, வேணாம், ஹேய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகிங் பண்ணிகிட்ருப்பாங்களே ஒரு பையன். ஸோ அந்த பையன்ட்ட சொல்கிறாங்க நம்ம டீ. பட் அந்த பையன் அவ்வளோ பயத்தில் நின்றுட்டுருக்கான். ஏய் இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, என்ன மதிக்காமல் பேசிகிட்ருக்க? அவ்வளோ திமிர அவனுக்கு? இங்கே பாருங்கள் சீனியர், சொல்கிறல்ல, இப்படி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, கிளம்புன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அந்த பையனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, ஏய் நான் பேசிகிட்டு இருக்கேன்டாங்க ஜூனியர் பையா, நான் உன் சீனியரு புரியுதா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே தான் அப்படியே திரும்புகிறாங்க. சீனியர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இங்கே பாருங்க நான் டே. ஏய் ஓ மாமா பெரிய இவனாக இருக்கலாம், இந்த சவுத் கொரியாவுக்கு பெரிய மாஃபியாவாக இருக்கலாம், அதுக்குன்னு நீ ஓவரா சீன் போட்டுட்ருப்பியா? என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே போயிட்டு அந்த சீனியர் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஏய் என்னை பற்றி பேசுகிறதுனா என்னை பற்றி மட்டும் பேசு, வேறு எவனையாவது என் கூட சேர்த்து வச்சு பேசணுன்னு வையன், அவ்வளோதான், சீனியர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போக, இந்த பக்கம் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அந்த காலேஜ்லேயே அவன் தான் ஒரு மாதிரி டான் மாதிரி சுற்றிட்டு இருப்பான், அவனே நம்ம டே அவங்க அரைஞ்சிட்டாரு. ஏய் இப்போ அவன் என்ன அச்சானடா? ஆமாத்தல உன்னையும் அடிச்சிட்டான் அவன், யாரும் பார்க்கல? இல்லத்தல, இங்கே இருக்க 349 பேரை தவிர மீதி யாரும் பார்க்கலத்தல. அப்படியா, சரி வா கிளம்புவோம், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை? ஏய் எல்லாம் கிளஞ்சிப்ப, இங்கே என்ன படம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போயிடா. இந்த பக்கம் நம்ம டே தான், இங்கே பாருங்கள் மிஸ்டர் மேத்யூ, மேத்யூ உங்களை யாராவது ரேகிங் பண்ணாங்கன்னா எதிர்த்து கேட்கணும், இல்லைனா இந்த மாதிரி தான் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, புரியுதா? ஓகே ஓகே சீனியர். சீனியர்லாம் வேண்டாம், என்னோடய பேர் டயாங், நீ என்ன டயாங்னே கூப்பிடலாம். ஓகே தேங்க்ஸ் டயாங். அப்புறம் என்ன நீங்கள்? நான் செகண்ட் இயர். ஓ நானும் செகண்ட் இயர் தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் இயர் வந்து வேறு ஒரு காலேஜில் முடித்தேன். ஸோ இப்போது நான் செகண்ட் இயருக்கு இங்கே வந்திருக்கேன். ஓ அப்புறம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்? விஸ்காம். ஓ என்னோட டிபார்ட்மெண்ட்டா? ஓ நீங்களா தானா? ஆமாம், சரி வா நான் உன்னை கிளாஸுக்கு கூட்டி போகிறேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் டே. இதில் என்ன இருக்குது, வா போகலாம். ஏய் என்னடா அவன் வந்தோன்னே என்ன மறந்துட்ட? ஹலோ என்னோட பேர் சைமன். ஓகே சைமன். என்னோட பேர் மேத்யூ, சொன்னேன் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே மேத்யூ சைமன் 3 பேர் அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் டைம் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம டே தான், சரி ஓகே மேத்யூ நான் கிளம்புறேன். ஓகே டே. அப்புறம் அகெயின் தேங்க்ஸ். ஏய் என்ன, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கு தேங்க்ஸ். ஹோ அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. இல்லை காலேஜ் ஃபுல்லாக உன் மாமா மாமான்னு யாரோ பேசிகிட்டு இருக்காங்களே, யார் அது? யார் உன்னை பற்றி என்ன சொல்லணுன்னாலும் உன் மாமா பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாரு மேத்யூ, நான் உன்னோட ஃப்ரெண்டுனா என்னையோட நீ வச்சுக்கோ, மற்றபடி வேறு எதுவும் கேட்டுட்ருக்காது, எனக்கு கோவம் வரும். இல்லட்டே நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம், சாரி. இங்கே பாரு மேத்யூ, இருக்கான் எனக்கு ஒருத்தன் மாமாங்கிற பேரில் இருக்கான், அவ்வளோதான் இருக்கான், மற்றபடி வேறு ஒரு இதுவும் கிடையாது. இருந்தான் ஒரு காலத்தில், எனக்கு எல்லாமாவும் இருந்தான், ஆனால் இப்போது இல்லை. ஒரு காலத்தில் ஒருத்தனை நான் எவ்வளோ நம்பி எவ்வளோ உருகி காதலிச்சனோ, இப்போது அதை விட அதிகமாக அவனை நான் வெறுக்கிறேன். அப்போலாம் யாரோட ஃபேஸை டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும்னு அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தனோ, இப்போது அவனோட ஃபேஸை ப்ளீஸ் என் முன்னாடி காமிச்சிடாதீங்கன்னு டெய்லி அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனை பற்றி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வரும் அவனை பற்றி பேசினா. ஸோ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன். ஓகே
ஓகே டே, நீ எமோஷ்னல் ஆகாதா? சாரி, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே கிளம்ப, இப்போ நம்ம சைமன் தான் அப்படியே வந்து டேங்கோட பின்னாடி பேக் பண்ணிட்டு, ஹேய் மச்சான், என்ன ஃபீலிங்ஸா? இங்கே பாரு, நான் காமெடி பண்ணுற மூல இல்லை, நீ கிளம்பு. சரி ஓகே மச்சான், கூல் ஆயிரு, வீட்டுக்கு போ, நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே, பாய் சைமன், பாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைமன் அப்படியே கிளம்பிட. இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி சேடாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே ஜெக்கியோட காரு ஆல்ரெடி இருக்குது. இன்றைக்கும் வந்துட்டான். காலையில் தான் அவனோட மூஞ்சில் முழிச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா இப்போவும் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். கடவுளே, என்னை எதுக்கு அவன் மூஞ்சில் முழுக்க வச்சுட்டே இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கே உள்ளே போக. ஸோ அந்த வாசல் கிட்டே போகிறாங்க. அங்கே ஏதோ கீழே அந்த ஸ்ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்க்குறாங்க. அது பிளட் ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல, அப்படியே போகிறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு அடிபட்டு அப்படியே போயிட்டு அவர் மாதிரி சொட்டி இருக்கும் இல்லடா பிளட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே போகிற அந்த வழி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சோஃபாவில் நம்ம ஜேகே தான் கையை ஒரு மாதிரி தொங்க போட்டு வச்சு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஹேண்டில் இருந்து பிளட்டு அவ்வளோ சொட்டிகிட்டு இருக்கு. எங்கள் நம்ம ஜேகே தான் அப்படியே டேயை பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்க. ஸோ இப்போது அங்கே நம்ம ஜெமன் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? ஜெமன் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் அப்படியே கோடு போட்டான், லைட்டாக தான் போட்டான், அது ஏதோ இவ்வளோ ரத்தம் வந்துட்டுருக்கு. ஐயோ, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலாவது போக வேண்டியதானே? ஹே, நான் யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் சொல்லு? எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரே ஆள் நீ மட்டும் தானே? அதுக்கு இல்லை ப்ரோ, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். ஒரு இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்துக்கிட்டு இத்தனோண்டு காயத்துக்கெலாம் போனால் என்ன சொல்லுவாங்க சொல்லு? ப்ரோ கை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே கையெடுத்து பார்க்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஆழமான காயமாக தான் இருக்குது. ப்ரோ இது சின்ன காயமா ப்ரோ? இதுக்கெலாம் ஸ்டிச் பண்ணாதான் ப்ரோ சரியாகும். அப்போ பண்ணு ப்ரோ. என்ன விளாட்றீங்களா? நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. ஏய், அதான் கையில் அவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கேன், அப்புறம் என்ன? ப்ரோ அது இல்லை, நான் உங்களுக்கு லோக்கல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. என்னது லோக்கலா? மரமரப்பு ஊசி மயக்க மருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே நான். ஓ அதுவா? வலிக்காமல் இருக்கு தானே அது? ஆமாம், எனக்குலாம் வலிக்காது, இப்படியே பண்ணு. ப்ரோ இது ரொம்ப ஆழமாக இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப வலிக்கும். ஏய் பண்ணுறா நீ அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம டேங் பாட்டுக்கு உட்காந்து ஒரு பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. எதையுமே கண்டுக்கலாம், இங்கே நடந்தால் எதையுமே கண்டுக்கலாம், ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே நம்ம ஜெமன் தான் ரொம்ப ரொம்ப தயங்கிட்டே இருக்காங்க. ஜெமன் இப்போ நீ பண்ணுறியா இல்லை நானே எடுத்து குத்திக்கவா? வேணாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இங்கே நம்ம ஜேகே அப்படியே டே சாப்பிட்றதே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அங்கே அவர் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காரு, எதுவுமே இல்லாமல். பட் நம்ம ஜேகே அப்படியே உட்காந்து டே அங்கே மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. அவர் லிப்ஸில் லைட்டாக குட்டியாக ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெமன் தான், ப்ரோ வலிக்குதா? ப்ரோ வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்க்க. ஸோ நம்ம ஜேகேயோட கண்ணு ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெமனும் அப்படியே டே அங்கேயே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக ஸ்மெக் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம டே இந்த பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெமன் அப்படியே ஸ்டிச்சிங்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு, ஆண்டி சொல்லுங்க டே தம்பி, இந்த கரையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. நான் இருக்க இடம் ஃபுல்லாக ரொம்ப கரையாக இருக்குது. கரையாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது, புரியுதா? ஜஸ்ட் க்ளீன் இட். ஓகேப்பா, இதோ இப்போ க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி போக. இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜேகேயை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ப்ரோ சொல்லு ஜெமன். இல்லை, அவன் என்ன உங்களை இப்படி கண்டுக்காமல் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறான்? இங்கே பாரு ஜெமன், அவன் என்னை கண்டுக்கிட்டு இப்போ ஓடியாந்து கேர் பண்ணியிருந்தான்னு வையன், எனக்கே நெஞ்சு வலி வந்திருக்கும். அவன் எப்படி இருக்குன்னு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் எப்படியே இருக்கட்டும். இல்லை, ஆனால் சின்ன வயசில் இங்கே பாரு ஜெமன், சின்ன வயசில் அது ஏதோ அறியாமல் தெரியாமல் பண்ணது பேசினது, புரிஞ்சா? இப்போது
நத்திங் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே எழுந்திருக்க ப்ரோ என்ன இல்லை சின்ன வயசில் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் கிளம்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபன் அப்படியே எந்திரிச்சு போக இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆக ஒரு 8 o'clock அந்த மாதிரி காட்டுறோம். அங்கே நம்ம டே தான் அப்படியே ஷவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போது நம்ம டே அங்கே அப்படியே ஷவர் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ சின்ன வயசில் அவங்க மாமாவுக்கு பிளட் வந்தோன்னா அவர் எவ்வளோ துடிச்சிருப்பார். அவங்க நம்ம ஜேகேயும் எவ்வளோ அழகாக பேம்பர் பண்ணி நம்ம டேயாங்க பார்த்துக்குவார். எல்லாத்தையுமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம டே என்னதான் வெளியே ஜேகே கிட்ட அவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டாலும் உள்ள அவ்வளோ ஏக்கம் இருக்குது அவருக்கு. சின்ன வயசுல இருந்த அந்த ஜேகே மாமா இப்போவும் நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயாங்க அப்படியே யோசிச்சுட்டே குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா அவருக்கு அவ்வளோ ஸ்மைலாக வருது. ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த ஸ்மைலெல்லாம் கோவமாக மாறி அப்போது எனக்கு அம்மா அப்பா மாமா எல்லாமாவும் நீ இருந்தா, இப்போது அப்படியே என்ன குப்பத்தட்டில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டல ஜேகே. உனக்கு பழி வாங்கணும், எல்லாரையும் கொல்லணும், பெரிய மாஃபியாவாக இருக்கணும், நம்பர் 1 பொசிஷனில் இருக்கணும். அப்போது என்ன அப்படியே விட்டுட்ட? சின்ன வயசில் எவ்வளோ பாசத்தை காட்டி காட்டி என்னை அவ்வளோ அன்பாக வளர்த்தியோ, இப்போது அதை விட அதிகமாக எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்குது. ஏன் ஜேகே, இதுக்கு என்ன இவ்வளோ கேவலமாக விட்டுட்ட? சின்ன வயசில் நல்லா தானே இருந்தோம். அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டியே, இப்போது என்னடா ஆச்சு உனக்கு? அப்படி என்ன உனக்கு பழி வாங்கணும்? எவ்வளோ தூரம் நான் சொன்னேன் வேணாம், இதெல்லாம் வேணான்னு, ஆனால் நீ கேட்கவே இல்லைல்ல. அந்த அளவுக்கு உனக்கு பழி வாங்குற குணம் தான் இருக்குது. நான் உன் கண்ணுக்கே தெரியல. அப்போது சின்ன வயசுலேருந்து பொய் சொல்லியிருக்க. நீ சின்ன வயசில் சொல்ல எல்லாமே போய், சின்ன பிள்ளைல்ல, அதான் ஈஸியாக ஏமாற்றிட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் ஏமாறவே மாட்டேன்டா, ஏமாறவே மாட்டேன். கண்டிப்பாக என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். பார்க்க தானே போகிற இந்த டே யாருன்னு அப்படின்னு இங்கே நம்ம டேயாங்க அப்படியே ஷவர் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக, ஸோ இது ஒரு சண்டே. ஸோ இன்றைக்கி நம்ம டேயாங்க காலேஜ்லாம் இல்லை, பட் நம்ம டே எங்கேயோ அவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே வெளியே வர, டே தம்பி எங்கப்பா, இன்றைக்கி சண்டே தானே, எங்கே கிளம்புற? ஆண்டி ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதான். ஒர்க்கா? என்ன ஒர்க்கு, அதுவும் சண்டேல? ஹேய், நான் உன்கிட்ட போய் ஏதாவது பேசினேன்னா என்ன அதுக்கு என்கிட்ட வந்து நீ பேசிகிட்ருக்க? வெக்கமாகவே இல்லை உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன்? ஏய், நீ திட்டினா நான் அப்படியே போயிடுவேனா? அப்புறம் என்ன இப்படி என் கூடவே வந்து ஒட்டிக்கிட்டு நல்லவ மாதிரி நடித்து இன்னும் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? இங்கே பாருட்டே, பழசை பற்றி பேசினா உன்கிட்ட இப்போ வரல, இப்போ எங்கே கிளம்புற அதை மட்டும் சொல்லு. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான் ஜங்குக், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்படியே என்னை ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டே இருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். ஹேய், என்ன மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கா மரியாதையா கொடுத்தே ஆகணுமா? ஏய், எங்கே போகிறேன்னு கேட்டேன், அதை தவிர மீது எல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க. அப்படி தான் பேசுவேன், நான் எங்கேயோ போவேன், அதை நீ கேட்கவே கூடாது. அப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு வெளியே தான் எதிரி இருக்காங்கன்னு தப்பு கணக்கு போடவே போடாத. என்னையும் நீ வேற மாதிரி பார்ப்ப. என்னட்டே பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் என்னை ஏமாத்தினல நானா? ஆமாம், நீயே தான் என் கூடவே கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருப்பேன்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றி நம்ப வச்சு இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கா. உன்னை நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் ஜேகே. ஏய், என்ன பேசுகிற? இதுக்கப்புறம் இந்த டே யாருன்னு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க அப்படியே வெளியே போயிட, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே செம்மையாக ஸ்மெக் பண்ணுறாங்க. டே என்ன
எவ்வளோ தைரியமா, அதுவும் என்கிட்டயே. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம ஜேக்கையும் அப்படியே இருக்கா. ஸோ இப்போது நம்மகிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் கார் வந்து அப்படியே டேக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்மகிட்டே அப்படியே அந்த காருக்குள்ள இருக்க பர்சனை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு அப்படியே காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. ஸோ அந்த கார் போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் நிற்குது. இப்போது அங்கே காரில் இருந்த பர்சனும் நம்ம டேயும் அப்படியே இறங்கி ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போக, ஸோ இப்போ நம்ம டே தான் எங்கே பாருங்கள் மிஸ்டர், ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட எனக்கு புரியுது, எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் என்ன, உன் மாமாவை பழி வாங்கணுமா உனக்கு? ஆமாம், அவனை நான் பழி வாங்கணும். அவன் என்னை ஏமாற்றிட்டான். அதோட அவன் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தானே சொன்னீங்க அவனை நான் மாற்றிடுவேன்னு. ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹெல்ப் தானே, பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன நீ இங்கே என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இப்படி பேசிகிட்டு இருக்குது உன் மாமாவுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், அவனை என் மாமான்லாம் சொல்லாதீங்க. அப்போது அவ்வளோ கோவமாக இருக்கியா அந்த ஜேகே மேலே? ஆமாம், இது போதும் எனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அவனை. அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து இப்படி பேசுனதுலாம் அவருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன வெளியெல்லாம் விட மாட்டார். ஸோ அதான் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கும். கெட் ரெடி. ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் டே சொல்லுங்கள். இந்த ஜானை நம்பினோர் கைவிடப்படார். நீ தைரியமாக போயிட்டு வா, உன் மாமாவை நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன் மிஸ்டர் ஜான் அப்படின்னு நம்ம டே அப்படியே போக, இந்த பக்கம் நம்ம ஜான் தான். ஜேகே 10 வருஷம் ஆச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தின. எவன் ஒருத்தனுக்காக நீ அவ்வளோ பண்ணியும் இப்போ அவனே என்கிட்டடா. இதுக்கப்புறம் இந்த ஜானோட ஆட்டத்தை நீ பார்ப்ப. இந்த ஜான் யாருன்னு இதுக்கப்புறம் உனக்கு நான் காட்டுறேன்டா அப்படின்னு எங்கள் நம்ம ஜான் சொல்ல. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக சோன் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஆமீர், சலாமிதா.